ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், மார்க்கெட் எப்படி முடிஞ்சது, மார்க்கெட் காலையில் நல்ல ஒரு ஏற்றம், மாலையில் மிகப்பெரிய அதிர்ச்சி, நிஃப்டி 50 யார் கீழே தள்ளினது, கேப் அப்பில் எந்த மாதிரியான ட்ரேடர்ஸ்லாம் இன்றைக்கி ஏமாந்தாங்க, நிஃப்டி 50 ஒரு 165 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு, புல் ட்ராப்பு அப்படின்ற மாதிரி எத்தனை ட்ரேடர்ஸை இன்றைக்கி நிஃப்டி 50 அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிச்சு, பிரெண்ட் ஆயில் திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஒரு ஷாக்கு, நல்லா தானே காலையில் இருந்தது, ஏன் திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு, காலையில் க்ரீனாக இருந்த மார்க்கெட் ஏன் மார்க்கெட் ஒரு 3:30 மணிக்கு மேலே ரெட்டாக மாறிச்சு, இந்த ஒரு நியூஸால் தான் மார்க்கெட்டில் மிகப்பெரிய செல்லிங் வந்துதா, அப்படி அந்த நியூஸ் என்ன நியூஸு, நிஃப்டி 50 165 பாயிண்ட் இன்றைக்கே இறங்கியிருக்கு, இந்த நியூஸால் நாளைக்கு இன்னும் பெரிய வீழ்ச்சி வருமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் ஏன் விழுந்தது, அதுக்கு மெயின் காரணம் மார்க்கெட் காலையில் ஒரு 107 பாயிண்ட் நிஃப்டி 50 ஸ்பாட்டு கேப் அப்பில் தான் வந்தது. ஓகேங்களா, அந்த கேப் அப் ஏன் வந்ததுன்னா, காலையில் மார்க்கெட் கேப் அப்புக்கு மெயின் ரீசன் வந்து ஏஷியன் மார்க்கெட்டு, யூஎஸ் ஃபியூச்சர்ஸு, பிரெண்ட் ஆயில் ப்ரைஸு, அது இல்லாமல் பத்தாவதுக்கு ஐடி ஸ்டாக்ஸில் நல்ல ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர் இருந்தது. இதையெல்லாம் சேர்ந்து தான் நிஃப்டி 50 ஒரு 107 பாயிண்ட் பாசிட்டிவ்க்கே கொண்டு வந்தது. பத்தாவதுக்கு சென்செக்ஸ் 427 பாயிண்ட் ப்ளஸில் தாங்க ஓப்பன் ஆச்சு கேப் அப்பில். அப்படி காலையில் ஒரு கேப் அப் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர். அந்த கேப் அப் வந்தது தான் அங்கேருந்து மார்க்கெட் இறங்க தான் ஆரம்பிச்சிது. அதுக்கு மெயின் ரீசனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, மிடில் ஈஸ்ட் டென்ஷன், மறுபடியும் இந்த ஈரான் யூஎஸ் மோதல் டைரெக்டாகவே அவங்க இலக்குகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நியூஸ் பார்த்தேன். இன்றைக்கி டைரெக்டாக யூஎஸ் வந்து ஈரான் மேலேயே அட்டாக் பண்ணுற மாதிரியும், ஈரான் வந்து ஈரானோட அந்த ஃபோர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ, குவைத்தில், அபுதாபியில், இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவனும் டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருது. அந்த நியூஸஸ், அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனால் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய கேப் அப்பை அப்படியே வந்து செல் ஆஃப் முடிஞ்சிருக்கு. அதாவது 107 பாயிண்ட் கேப் அப்பு, இவன் ஒரு 165 பாயிண்ட் டவுனு. ஸோ அப்போது 272 பாயிண்ட் இன்றைக்கி இன்ட்ராடே ஏற்ற இறக்கம் நிஃப்டி 50ல் 272 பாயிண்ட்டு 9:15 3:30 மணி வரையும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. அதுதான் இதோட அர்த்தம். பிரெண்ட் ஆயில் வந்து காலையில் நார்மலாக தாங்க இருந்தது, 91.50 92 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இவன் 95.5 நான் பார்த்தேன். பாருங்கள், 94.56. இப்போ லைட்டாக லிட்டில் பிட் இறங்கியிருக்கு. காலையில் ஓப்பன் ஆகும்போது 92.48 தான் இருந்திருக்கு. அது அப்படியே $3 கிட்ட இன்க்ரீஸ் ஆகவோ மார்க்கெட்டில் ப்ரெஷர். ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் தான் நம்ம மார்க்கெட்டை டிசைட் பண்ணுது, மேலே போகலாமா கீழே போகலாமா அப்படின்ற மாதிரி. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் லிட்டில் பிட் ஒரு $2-3 ஏறினாவே நம்ம மார்க்கெட்டால் தாங்க முடியல, கீழே இறங்குது. ஏன் நம்ம மார்க்கெட்டால் தாங்க முடியல, இம்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆயில் விலை கூடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும். இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, செல்லிங் பண்ணுவாங்க. நம்ம இதுவில் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் யார், ஃபாரினர் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ அவன் கண்டிப்பாக செல்லிங் தான் பண்ணுவான். எஃப்ஐஐ செல்லிங் தான் நம்ம மார்க்கெட்டை தொடர்ச்சியாக கீழே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் மார்க்கெட்டில் பெரிய அழுத்தமாக இருக்குது. அதனால தான் எஃப்ஐஐ செல்லிங் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறது. அவன் இந்த மாதிரி கண்டினியூஸாக செல்லிங் பண்ணுறது இப்போ தான் இது புதுசாக இந்த மாதிரி இருக்குது. காரணம் அவன் மேலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆயில் விலை உயருது, ஆயில் விலை உயர்ந்தால் நம்ம ருப்பியோட அந்த டிப்ரிசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவன் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாம் அது லாஸ் ஆகும். ஸோ டோட்டலாக அவன் வச்சு செல் பண்ணுறான். அவனோட செல்லிங்கால் தான் மார்க்கெட் பெரிய லெவலில் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு பாண்ட் ஈல்டு இது இன்க்ரீஸ் ஆகுது. எக்கனாமிக் வைஸ் வந்து பார்த்தா வெரி ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மான்சூன் பிரச்சனை கூட இப்போ ஒரு கவலை அளிக்கிற பிரச்சனையாக இருக்குது. இந்நேரம் இந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் கேரளாலலாம், அது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் சம்பந்தமான சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பேட் திங்கிங்காகவே இருக்குது. பாண்ட் ஈல்டு உயருது, அப்புறம் இந்த நம்ம ரூபாவோட மதிப்பு குறையிறது, ஆயில் ப்ரைஸ் உயர்றது, எஃப்ஐஏ செல் பண்ணுறது, இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் வெரி வெரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்ததுனால தான் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்களேன், இதுதான் மார்க்கெட் ஏறினது. அங்கேருந்து ஒரு கிராஷ் கோடு போட்ட மாதிரி அது பாட்டுன்னு மார்க்கெட்
இங்கேருந்து இப்படி இறங்கிட்டான். இப்போ இந்த மாதிரி ஒரு இதுவில் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ண செக்டார் எதிரா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நிஜமாலுமே ஐடி செக்டாரில் மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிச்சு. பலமாக இருந்தது, பையிங் ப்ரெஷர் ஹெவியாக இருந்தது. குளோபல் சென்டிமெண்ட்டு, அந்த டெக் சென்டிமெண்ட்டு, அந்த டெக் ஸ்டாக்ஸு, சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸு, இதெல்லாம் பெரிய லெவலில் பையிங் ப்ரெஷர் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால தான் ஐடி செக்டார்ஸ்லாம் இன்றைக்கி நல்ல ரேலியாக இருந்தது. எதிராக நிஃப்டி 50 கீழே கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டால், ஆஸ் யூஷுவல் அந்த பேங்க் நிஃப்டி, அந்த ஃபினான்ஸு, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, கன்சியூமர் ஸ்டாக்ஸு, இதிலெல்லாம் அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. நான் எப்போவுமே ரிப்பீட்டடாக இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து அவன் பாசிட்டிவ் வந்தால் நம்ம நிஃப்டி 50 பாசிட்டிவில் வரும். பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் கீழே வந்தால் அவன் நிஃப்டி 50யும் கீழே தூக்கி இழுத்துக்கிட்டு தான் வருவான். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 597 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் நிஃப்டி 210, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1152 பாயிண்ட்டு. ஸோ இது ப்ராடர் பேஸ்ட் செல்லிங் அப்படின்னு தான் இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸஸும் பெரிய லெவலில் ஃபால் ஆகிருக்கு. இந்தியா விக்ஸு 16.54 இப்போ ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, நம்ம நிஃப்டி 50 165 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் 508 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து பெரிய லெவலில் டவுன் ஆகிருக்கு. அப்போது பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றது தான் தெரியுது. என்ன நியூஸால் இப்படி இறங்குச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஈரான், யூஎஸ், அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், பிரெண்ட் க்ரூட் ஆயில் சடன் ப்ரைஸ் ஹைக்கு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங்கு, வீக் மான்சூன் அந்த கன்சர்னு, இன்ஃப்ளேஷன் பற்றிய பயம் நம்ம மார்க்கெட்டில், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வெரி நெகட்டிவாக மாற்றிருக்கு. அப்படி தான் இதுதான் எனக்கு தேடி பார்த்தா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக இருக்குது. மெயின் காரணம் அந்த ஈரான் அண்டு யூஎஸ்ஏ கான்ஃப்ளிக்ஸ் தான் மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக ஆயில் ப்ரைஸ் திடீர்னு $2-3 இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனை. இன்றைக்கி ஐடியும் சப்போர்ட் பண்ணலைன்னா நம்ம மார்க்கெட்லாம் பெரிய லெவலில் விழுந்திருக்கும், கண்டிப்பாக விழுந்திருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் இன்றைக்கான மார்க்கெட்டில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன். இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் நாங்கள் 5 கால் பண்ணோம். 5 காலில் 4 கால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம், 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓவரால் பார்த்தா ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். 3800 இன்றைக்கி ப்ராஃபிட்டு. அதில் ப்ரோக்கரேஜ் அப்படி இப்படி ஒரு 600-700 போனால் கூட 2900, 3000 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே நடந்தது. அவங்களும் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தாங்க. நிஃப்டி 50ல் 5 கால் பண்ணோம். சென்செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எங்கே கொடுத்தேன்னா, இதோ இங்கே தான் கொடுத்தேன். இந்த எத்தனை மணிக்கு, 1 மணிக்கு அவன் அந்த என்னுடைய அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு ஃபுல்லாக உடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுத்த இது வந்தது. இது கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக பையிங் ப்ரெஷரே இல்லைன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் ஒரு புட் சைடில் போனோம். புட் சைடில் போனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக நம்மளோட அந்த பேஸ் லைனை நோக்கி மார்க்கெட் வந்தது. இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். எத்தனை மணிக்கு பண்ணியிருக்கோம் பாருங்கள், 1:45க்கு பண்ணியிருக்கோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம இடம் வந்தால் ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணி கடைசியாக நம்ம இடம் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணோம். இதுதான் இன்றைக்கி சென்செக்ஸில். ஸோ சென்செக்ஸ்லேயும் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு தான் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்த டவ் 30, S&P 500, நாஸ்டாக் கம்போசிட்லாம் இதெல்லாம் லாஸ்ட்டு ஃப்ரைடேவோட டேட்டா. இனிமேல் தான் அவன் ட்ரேட் ஆகணும். இப்போ நடக்கிற FTSE வந்து -13 பாயிண்ட் மைனஸ், CAC வந்து +9 இருக்குது, டேக்ஸ் வந்து 96 இருக்குது. ஏன்னா வந்து டாலர் 94.56 இப்போ 93 ட்ரேட் ஆகிறவனே பிரண்ட்டு. அதனால் இது லிட்டில் பிட் ஏறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அவன் எப்போவுமே தப்பிச்சிக்கிறாங்க. காலையில் 604 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஆங்சங் 215 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, ஷாங்காய் 10 பாயிண்ட்டு மைனஸு, நம்ம NSE நிஃப்டி 165 பாயிண்ட்டு மைனஸு, BSE சென்சஸ் 508 பாயிண்ட்டு மைனஸு, STI வந்து 49, காஸ்பி 312 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. US டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது. US டாலர் லிட்டில் பிட்டாக தான் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறிட்டு இப்போ லைட்டாக இறங்குறான். நம்ம USD INR எவ்வளோ இருக்குது, அவன் அதே 95 கிட்டே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அப்புறம் கோல்டு லிட்டில் பிட்டு குறையுது ப்ரைஸு, சில்வர் ஏறுது, காப்பர் ஏறுது. க்ரூட் ஆயில் வந்து இவன் 90.430 ட்ரேட் ஆகுறான். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 279 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. இப்போ மணி என்னன்னு கேட்டிங்கன்னா 5.15 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர்
அது பார்த்தா அவன் 86 பாயிண்ட், அவனும் பாசிட்டிவில் தான் இருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தாங்க டிசைட் பண்ண போகுது நமக்கு நாளைக்கும். அகைன் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை தீராத வரையும் இந்த பிரெண்ட்டோட ப்ரைஸ் தான் நம்ம மார்க்கெட்டை ஏற்றமா இறக்கமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு காரணி இது தான். ஓகேங்களா. இவங்க மார்க்கெட் ஏறினாலும் நமக்கு கேப் அப் வந்தாலும் எஃப்ஐஎஸ் அதை செல் பண்ணுறான். இதுதான் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடக்குது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் என்ன தான் ஒரு கேப் அப் வந்தாலும் அது செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் மாறிடுது. இன்றைக்கி நடந்த மாதிரி, நேற்று நடந்த மாதிரி, இந்த வீக்கில் பாருங்கள் எல்லாமே அப்பில் வந்தாலும் அப்படியே இறங்கி தான் முடியுது. ஸோ இதே தான் இந்த பிரச்சனை தீராத வரையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து சென்செக்ஸ் முடிஞ்சிருக்கிறது வந்து 74,297 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 74,267ன்னு காட்டுறான். ஒரு 30 பாயிண்ட் மைனஸில் குறைஞ்சி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப் கிடைக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லா தானே இருக்குது. ஏஷியன் டாக்ஸ் யூரோப் கண்ட்ரி மார்க்கெட்டும் நல்லா தான் இருக்குது. பிரெண்ட்டும் இப்போ கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது எப்படி மாறும் என்ன மாறும்லாம் நமக்கு தெரில. இருந்தாலும் இப்போத்தி டேட்டா வச்சு நம்ம கணிக்கும் போது கேப் அப் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பேஸ் லைனை தாண்டி சென்செக்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த 74,596 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 74,985 இது செகண்ட் ரெசிஸ்டண்ட். தேர்டு வந்து இன்றைக்கான ஹை 75,383. அதையும் உடைச்சானா 75,743. இந்த 4 ரெசிஸ்டண்ட் நான் சொல்லியிருக்கேன். 4ம் போகுமா அப்படின்னு கேட்டால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவன் போனால் அதிகப்படியாக போனால் 74,996 இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் போகலாம். நான் நேற்று ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னேன், மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட்டை நோக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சப்போர்ட்டை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட். ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கான். அது ஒன்று போதாதா? இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது நாளைக்கு அப்படின்னா சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 73,932 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 73,534. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சி ஒரு பியர்ஸ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா 73,123. அதுக்கும் கீழே மார்க்கெட் இறங்குதுன்னா 72,806. இந்த 4 சப்போர்ட் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இதுதான் நாளைக்கான சென்செக்ஸுக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் பேஸ் வந்து 23,379 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 23,382ன்னு காட்டுது. ஒரு 3 பாயிண்ட்டு ப்ளஸில் காட்டுறான் முடிஞ்சதுக்கும் வெயிட்டட் ஆவரேஜுக்கும். ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 23,487 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் வந்து 23,608. என்னங்க ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? லாங்காக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு தப்பு இருக்குது. இந்த ரெசிஸ்டண்ட்டை விட்டாச்சு. இது ஒரு ரெசிஸ்டண்ட்டு தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 23,483, செகண்டு 23,536, தேர்டு தான் 23,608. ஓகேங்களா. அது நடுவில் மிஸ் பண்ணிருக்கேன். ஃபோர்த்து வந்து 23,708. அதெல்லாம் போகாது. போனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வரையும் போகலாம். 23,483. ஓகேங்களா. பெரிய லெவல் கேப் அப் ஆச்சுன்னா 4 ரெசிஸ்டண்ட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தான். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,287. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அங்கே ஒரு கேப் இருக்குது. கண்டிப்பாக அந்த கேப்பை நோக்கி மார்க்கெட் வரும். அதையும் உடைச்சிதுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் இருக்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 23,158. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே லாங் கேப் அப்பாக தான் இருக்குது மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த 23,000 சைக்காலஜி தான். அதை உடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 23,287 வரையும் மார்க்கெட் ஒரு சைட்வேல போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிடுச்சுன்னா 23,158. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வீக்லி எக்ஸ்பைரி வரையும் இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பெரிய லெவலில் ஈரான் யூஎஸ் பிரச்சனை பெரிய லெவலில் பதட்டம் வந்துடுச்சுன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய பதட்டம் வந்தால் முதல்ல அவன் எதிராக காட்டி கொடுக்கணும். இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் காட்டி கொடுத்துரும். கணிசமாக அவன் ஏறிட்டானா அப்போ பெரிய லெவல் கேப் டவுன் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா.
இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்கேன். இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த லைன்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, ஹெல்ப் பண்ணால் அது அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஒரு கால் சைடோ ஒரு புட் சைடோ ஒரு கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இதை மட்டும் நம்பி பிளைண்டாக ட்ரேட் பண்ணால் பண இழப்பு அபாயம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த லைனை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன். பட் என் ஸ்ட்ராட்டஜியும் அதில் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இந்த லைன்ஸை நான் போட்டு ட்ரேட் பண்ணுறேன். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்காக நான் போடுறேன். உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி, அது என்ன, அதை பார்த்துட்டு இந்த லைன்ஸ் அதுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டுமே நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இது ஒரு டிஸ்க்ளைமர். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே தான் தீரணும். இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிங்களோ யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிளாக தான் முடித்தேன். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஒன் சைட் மார்க்கெட் தான். காலையில் ஏறின ஏற்றத்துலேருந்து அப்படியே இறங்கிக்கிட்டே தான் இருந்தான். ஒரே ஒரு இடம் ஸ்ட்ராங்கான பையிங் வந்தது. இந்த மணிக்கு வந்தது, 10:45 வந்தது. 11 மணி வரையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் பெரிய லெவலில் விழ ஆரம்பிச்சிது. ஏன்னா அப்போ Brent 94 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நான் பார்க்கும்போது. அதனால தான் மார்க்கெட்டில் சல்லுன்னு கீழே விழ ஆரம்பிச்சிது. எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓஐ சீட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, நீங்கள் அதை பார்த்துருந்தாவே இன்றைக்கி புட் சைடில் போயிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது புட் சைடில். அதனால் மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓஐ சார்ட்டை பார்க்கணும்னு சொல்கிறது. இன்றைக்கி அதை பார்த்துருந்தாவே நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட்டில் பண்ணியிருக்கலாம். நான் இத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓஐயை பார்க்குறேன், Brent crude oil என்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்க்குறேன், யூஎஸ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்குறேன், இந்தியாவோட ருப்பி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். இவ்வளவையும் பார்த்துட்டு தான் ஒரு ட்ரேடே எடுக்கிறேன். சைமல்டேனியஸாக இவ்வளோத்தையும் பார்த்துட்டு. அதனால தான் பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் டெய்லியும் ப்ராஃபிட்லேயாவது முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அந்தந்த ஸ்டேஜில் மார்க்கெட்டோட டெப்த்து என்ன, மார்க்கெட் என்ன ஆகுது, மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் கண்டிஷனில் இருக்குது, அப்போ ஒரு புட் சைடில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆழமான முடிவை எடுக்கணும். கேண்டில் ஏறுதே, சரி கால் சைடில் போயிடலாம், கேண்டில் இறங்குதே, சரி புட் சைடில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எய்தர் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. மார்க்கெட்டோட ஃபுல் கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது லாஸஸ் போனாலும் அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு வெயிட் பண்ணி அது ப்ராஃபிட்டாக மாறும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். இதுதான் மார்க்கெட்டில். இப்படி தான் பண்ணால் தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். கேண்டில் ஏறுதே இறங்குதே அதை வச்செல்லாம் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. அது என்றைக்கோ ஒரு நாள் ப்ராஃபிட் தரும். ஆனால் 19 நாள் மற்ற 19 நாளுக்கு தருமான்னு கேட்டால் தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நல்லா லேர்ன் பண்ணுங்கள், மார்க்கெட் கண்டிஷனை தெரிஞ்சுங்க, நல்ல ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த செட்டப் வர வரையும் ட்ரேட் பண்ணாதீங்க, வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு ஸ்ட்ரிக்டாக எஸ்எல் வைங்க. எஸ்எல் ஹண்டிங் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கான ட்ரேடு அவ்வளோதான். ஒரு கண்டினியூஸாக 2 லாஸ் வந்தால் இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றத ஒரு நெறிமுறையை நீங்களே வகுத்து வச்சிங்க. இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதையே உங்கள் வாழ்நாள் ட்ரேடிங்காக கொண்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் லாஸ்லேருந்து ப்ராஃபிட் வரலைன்னா நீங்கள் கேளுங்க என்ன. ஓகேங்களா? நான் இது ரெகுலராக இது யூடியூப்பில் வீடியோ போட தான் போகிறேன். அது என்ன தான் ஆனாலும் வியூஸ் வரலனாலும் சரி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதை கண்டினியூஸாக பண்ண தான் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு டியூஸ்டே. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்தியா விக்ஸும் 16.54 தான் ட்ரேட் ஆகுது. ஸோ வெலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 16.54 ஆப்ஷன் பையர் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடம் தாங்க அந்த 15, 16 எல்லாம். பார்க்கலாம் நாளைக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுதா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும் பண்ணமா இல்லையா அப்படின்றது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்.